நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து விழுப்புரத்தில் காங்கிரஸ் மெழுகுவர்த்தி பேரணி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மாணவர்களின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. மத்திய மாவட்ட தலைவர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி விழுப்புரம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் தயானந்தம் மற்றும் மாநில நிரந்தர அழைப்பாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாராயணசாமி, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் விஸ்வநாதன், முபாரக் அலி, காஜா முய்தீன், ஜார் சீனிவாசன், மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அகமது, மாவட்ட செயலாளர் பாரி பாபு, இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராம், மக்களா காங்கிரஸ் மாநில செயலாளர் மகேஸ்வரி, எஸ்சி பிரிவு மாவட்ட தலைவர் சேகர், மக்களா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மேரி ஸ்டெல்லா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பேரணியின் போது நீட் தேர்வில் நடைபெற்றதாக கூறப்படும் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நீட் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மாணிக் தாக்கூர் அவருடைய ஆணைப்படி விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலமானது டெல்லியிலே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவின் காரணமாக பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே மாபெரும் கடந்த 20 நாட்களுக்காக போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்த தினத்தன்று பாராளுமன்றத்தை நோக்கி அமைதியாக ஊர்வலம் சென்ற மாணவியர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதலை நடத்தியதோடு இல்லாமல் மாணவர்களிடம் பாலியல் தொல்லை கொடுக்கும் வண்ணமாக காவல்துறை என்ற போர்வையிலே ஆர்எஸ்எஸ்னுடைய குண்டர்களை ஏவிவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசானது தாக்குதலை நடத்தியதோடு மட்டுமில்லாமல் அந்த போராட்டத்திலே பங்கேற்ற மாணவர் ஒரு உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் எல்லோருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மரியாதைக்குரிய வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே காங்கிரசும் மற்ற இயக்கங்களும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை வைத்து அதை விவாதம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தபோது அதனை இந்த மத்திய அரசானது ஏற்றுக்கொள்ளாமல் அந்த விவாதம் நடைபெறாமல் வண்ணம் தடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய இல்லத்தை நோக்கி பேரணி சென்ற பொழுது மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாக்குதல் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கும் விதமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலமானது அந்த பங்கேற்ற மாணவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழக காங்கிரசினுடைய கமிட்டியினுடைய கட்டளைப்படி இந்த ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.